ஜெய் சீதாராம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இது வேல்மாறலில் வரக்கூடிய முதல் ஸ்லோகம். கதிர்காம சுவாமிகள் அப்படி அவரோட அதிஷ்டானத்துக்கு நாம் இன்றைக்கி சீர்காழியில் எல்லோரும் கூடியிருக்கோம். கதிர்காம சுவாமிகளை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, எங்கள் அப்பாவும் என்னை சொல்லிட்டார். பிரத்யக்ஷ தெய்வம், கண் கண்ட தெய்வம். இதுக்கு மேலே இதை நம்ம விலாவரியாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹிந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா காலத்திலிருந்து இவர் பரிச்சயப்பட்டு போனார். இவர் இந்த ராமசுவாமி ஐயர் அடிக்கடி போய் அவரை பார்த்து அவர்கிட்ட நிறைய அனுகிரக பாஷணங்கள்லாம் நிறைய கேட்டு வாங்கின்னு இருக்கார். அவரை பற்றின பூர்வோத்திரம் பெருசாக யாருக்கும் தெரியல. காலப்போக்கில் தெரிஞ்சது அவர் நேபாளத்திலேருந்து வந்தவர் அப்படின்னு தெரிஞ்சது. அவர் கதிர்காமத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னதுனால கதிர்காம சுவாமிகள்னு பேர். நேபாள ராஜா கிட்ட இருந்துட்டு அப்புறம் கதிர்காமம்க்கு கதிர்காமத்திலிருந்து இங்கே வந்ததாக ஐதீகம். அதனால் நாங்களாக சொல்கிறது கதிர்காம சுவாமிகள். அவருடைய பூர்வோத்திரம் இது வரைக்கும் யாருக்கும் பெருசாக தெரியல. அவர் சித்தியான நாள் கார்த்திகை மாதம் மகா நட்சத்திரம். அவர் தான் இங்கே பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவில் கட்டியிருக்கார். அங்கே அவர் யோக நிஷ்டையில் எப்பயுமே உட்காந்துருக்கக்கூடிய இடமும் அங்கே இருக்குது, அந்த கோவில்லையே இருக்குது. அவர் யோக நிஷ்டையில் உட்காந்துட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். யாராவது நடுவில் போய் பார்த்தா அவர் தலைக்கு மேலே ஆதிசேஷன் இருப்பாராம் காவலுக்கு. அந்த மாதிரி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ அடி ஆழத்தில் உட்காண்டு இருந்து அவர் யோக நிஷ்டையில் ரொம்ப நாட்கள் மாதங்கள் கணக்கே இல்லாமல் இருந்திருக்கார். அந்த மாதிரி யோக நிஷ்டையில் இருந்திருக்கார். அவர் சித்தியான ரூமும் அங்கேயே அந்த கோவில்லையே பராமரிக்கிறார். சித்தியான டைம் அந்த கடிகாரத்தில் அப்படியே நிற்கிறது, அந்த ரூமும் அங்கே அப்படியே பராமரிச்சுன்னு இருக்கா. இங்கே ஒரு வருஷமும் இந்த கார்த்திகை மாதம் மகா நட்சத்திரத்தில் ஆராதனை ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வரேன். நான் குழந்தையா இருக்கும்போது நினைவு தெரியாமல் கூட அப்பாவை கூட்டின்னு வந்திருக்கலாம். எத்தனை வருஷமாக வந்துருக்கேன்னு எனக்கு கணக்கு இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்றுனா நேராக சீர்காழி வரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு எழுதப்படாது மனசில் ஒரு இது. காரணமே வேண்டாம், சீர்காழி வரணும்னா வருவோம், அதிஷ்டானத்தை பார்ப்போம், பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணால் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சா மாதிரி இருக்கும் எங்களுக்கு. இப்போ நான் கும்பகோணத்தில் வந்ததுலேருந்து முக்கால்வாசி ஆராதனைக்கு வருவோம். இல்லைனாலும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அதிஷ்டானத்துக்கு வந்துடுவோம். அங்கேருந்து ட்ராவல் கிட்டக்கனால நம்ம பாட்டுக்கு வருவோம், நேராக வருவோம், அதிஷ்டானம் பிரதட்சணம் பண்ணோமா, நமஸ்காரம் பண்ணோமா, ஆற்றுக்கு போனோமோ, அவ்வளோ. அந்த சீர்காழியில் வந்தால் எல்லா வினாக்களுக்கும் கண்டிப்பாக விடை கிடைக்கும். அதுவும் இந்த அதிஷ்டானத்தில் பிரத்யட்சமாக அவர் உட்காண்டிருக்கார். அவர் எங்கேயுமே இங்கே தான் இருக்கார். அவர்கிட்ட நம்ம எந்த ஒரு இதுவுமே கேள்வியுமே நமக்கு இங்கே தோணவே தோணாது. நமக்கு எல்லாத்துக்கும் இங்கே பதிலே கிடச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு பிரத்யக்ஷ தெய்வம் தான் அவர். இவருடைய சமகாலம் தான் ஞானானந்தகிரி அப்படின்னு சொல்ல. அவள் 2 பேரும் ஒன்றா தான் கிளம்பி வந்திருக்கா. அவருக்கு தான் அங்கே திருக்கோயிலூரில் தப்போவனம் இருக்கு இல்லையா, அவரும் இவரும் சமகாலம் அப்படின்னு சொல்லப்படுறா. அதனால் இந்த சீர்காழி மகாத்மியம் நாங்கள் வந்த போதெல்லாம் உப்பநாத்தங்கரைன்னு இங்கே ஒன்று இருக்குது. அது அப்போ ரொம்ப நல்லாவே புழக்கத்தில் இருந்தது. நானும் அப்பாலாம் முதல் நாளே கிளம்பி நானும் அப்பா எல்லாமே மாட்டு வண்டியில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆராதனைக்கு உப்பநாத்தங்கரையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு இங்கே கிணத்துல தண்ணி இறைச்சி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அதிஷ்டானத்தில் ஆராதனையை பார்த்துட்டு கிளம்பி போவோம் மெட்ராஸ்க்கு. முக்கால்வாசி ஆராதனை சமயம் மழையாக தான் இருக்கும். ட்ரெயின் பஸ்ஸு சர்வீஸ் இருக்காது. அப்போல்லாம் கார் கிடையாது. எப்படியாவது அடித்து பிடிச்சி நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வந்துடுவோம். யார் வரோமோ இல்லையோ எங்கள் ஆத்துலேருந்து நானும் எங்கள் அப்பாவும் வந்துடுவோம். அந்த கண் கண்ட தெய்வம், பிரத்யக்ஷ தெய்வம்னா எங்கேயுமே தேட வேண்டாம். கதிர்காம சுவாமிகள் சன்னிதானத்துக்கு வந்தால் போகும், எல்லா கேள்விகளுக்கான பதிலும் நமக்கு கிடச்சிரும். ஜெய் சீதாராம். சொன்னாங்க.